ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவானி. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலா நான் சின்ன வயசுல 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும்போது கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸோ கிறிஸ்டின்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஆறுமுகநேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் மாதிரி. ஸோ ரொம்ப கிராமமும் கிடையாது, அதே மாதிரி சிட்டியும் கிடையாது. ஸோ கிராமம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே தான் நான் படித்தேன். ஸோ படித்த அந்த சமயத்தில் நிறைய அது பக்கத்துலேயே கிறிஸ்டின் சர்ச் அந்த மாதிரி இருக்கிறனால ஏசப்பா பற்றி நமக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அவர் நிறைய என்னென்ன பண்ணார், அவர் பிறப்பு இறப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பட் எனக்கு அதில் அவரோட வசனத்தில் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தாலும் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகும்போதும் சரி, சர்ச்சில் பெல் அடிக்கும் போதும் சரி, அந்த வசனம் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார், இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக ஏசப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அதாவது கேட்டால் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்படும், ஓகேவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உனக்கான கதவு திறக்கப்படணும் அப்படின்னா நீ தட்டப்பட்டே ஆகணும். நீ ஒன்னால அந்த கதவு, நீ தட்டப்பட்டாதான் அந்த கதவு திறக்கும். ஸோ உனக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அதுக்கான முழு முயற்சியும் நீ தான் எடுக்கணும், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன ஆசைப்படுறியோ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படிங்கிறத இதை சொல்லியிருப்பாங்க. முழுசா அதை நம்பணும் அப்படின்ட்டு. லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நான் ஒரு 2 லைன்ஸில் சிம்பிளாக சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எக்ஸாம்பிள், நம்ம எதை முழுசாக நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம் எழுத போகிறோம். நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது எக்ஸாமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ படிச்சிருக்கோம், நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன், இன்னும் அது பெட்டராக இருக்கணும், நான் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வரணும், ஈஸியாக இருக்கணும், கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போவாங்க. பட் அரைகுறையாக படித்தாலும் சரி, ஒரு சிலர் என்ன தெரியுமா, நல்லாவே படிச்சிருப்பாங்க. பட் சிலர் என்னன்னா, ஐயோ நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னதான் ப்ராப்ளம் கடைசியில் நிற்குன்னா ஃபெயில் ஆகி நிற்பாங்க. ஸோ என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நினைக்கணும். அந்த இதில் இது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி நடந்துடக்கூடாது மட்டும் அதை பற்றி யோசிக்காதீங்க. இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. அதுதான் ஏசப்பா சொல்லியிருக்காரு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் சொல்லுவார். கண்டிப்பாக உங்களுக்கான வழியில் போங்க, என்ன வேணுமோ அதை நீங்கள் தேடுங்க, ஷுவராக அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆக்சுவலாக இங்கே பெங்களூர் இது நான் இங்கே பெங்களூரில் இருக்கேன், இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். திருச்செந்தூர் தான் என்னோட நேட்டிவ், அங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இங்கே பெங்களூர் இது எனக்கு 3rd கிறிஸ்மஸ். ஸோ